அண்மை செய்தி. விஜயின் பிரச்சார பேருந்தை பறிமுதல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்துல நேற்றைய தினம் வந்த வழக்குல நீதிபதி பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார். இந்த சம்பவம் கரூரில் நடந்த சம்பவத்துல 41 பேர் உயிரிழந்த தொடர்பாக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள், அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் உடனடியாக இங்கிருந்து சென்று விட்டார்கள். அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் உட்பட அந்த கட்சி நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை என்ற பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவத்திற்கு முன்பாக கரூர் நோக்கி வரும்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் அந்த பேருந்தை ஒட்டி வரும்பொழுது, விஜயனுடைய அந்த பிரச்சார பேருந்தை ஒட்டி வரும்பொழுது அவர்கள் விபத்தில் சிக்கினார்கள். இந்த வீடியோக்களை பார்த்தீர்களா? ஏன் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யவில்லை? வழக்கு பதிவு செய்வதற்கு என்ன தடை உங்களுக்கு இருந்தது? ஏன் அந்த பிரச்சார வாகனத்தை இந்த வழக்கிலிருந்து பறிமுதல் செய்யவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அந்த நிலையில்தான் அது தொடர்பான உத்தரவு நகல் சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது எஸ்ஐடி அமைத்து, சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவுல இறுதியாக இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த ஹிட் அண்ட் ரன் என்ற வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதியில அந்த உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதியது தொடர்பாக ஹிட் அண்ட் ரன் பறிமுதல் வழக்கை பதிவு செய்து பிரச்சார வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்ட உடனடியாக அது தொடர்பான ஆவணங்கள், இது தொடர்பாக இதுவரை விசாரித்த அந்த நகல்கள் எல்லாமே சிறப்பு புலனாய்வு குழுவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உத்தரவு அதிலும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாமக்கல் எஸ்பியாக இருக்கக்கூடிய விமலா மற்றும் சிவில் சப்ளை சீரில் இருக்கக்கூடிய எஸ்பி ஷியாமலா தேவி, இவர்கள் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவில் இடம்பெற வேண்டும் என்றும் அந்த உத்தரவிலே, நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் தேவையான அதிகாரிகள், ஏடிஎஸ்பி, டிஎஸ்பி இருக்கக்கூடிய பிற அதிகாரிகளை இந்த சிறப்பு புலனாய்வு குழு அதில் இணைத்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இறுதியாக இந்த வழக்கு தொடர்பாக, அதாவது இந்த இருசக்கர வாகனங்கள் மோதியது தொடர்பாக ஹிட் அண்ட் ரன் வழக்கை பதிவு செய்து உடனடியாக அந்த வாகனத்தை பேருந்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று அதிலே உத்தரவில் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே போலீசார் இது தொடர்பாக உடனடியாக வழக்கு பதிவு செய்வதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அது எந்த இடத்துல இந்த சம்பவம் நடந்தது என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதாவது நாமக்கல்லில் இருந்து கரூருக்கு சென்ற போது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அந்த ஒரு வீடியோ காட்சி வெளியா இருந்தது. இந்த 2 இருசக்கர வாகனத்திலே வந்த இளைஞர்கள் இடறி பேருந்தின் மீது பக்கவாட்டிலே மோதி கீழே விழுவார்கள். இந்த வீடியோ காட்சி எந்த இடத்தில் இந்த சம்பவம் நடந்தது, கரூருக்கு செல்லும் பொழுது, நாமக்கல்லிருந்து கரூருக்கு செல்லும் பொழுது இது நாமக்கல் மாவட்ட எல்லையில் நடந்ததா அல்லது கரூர் மாவட்டத்தினுடைய எல்லையில் நடந்ததா என்பது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், அதற்கு பிறகு இந்த எந்த இடத்தில் என்பதை அடையாளம் கண்டு அது போலீசார் வழக்கு பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகுதான் இந்த அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவுல உடனடியாக பேருந்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று அதுல குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த இன்றைய தினமே வழக்கு பதிவு செய்வதற்கும் உடனடியாக இந்த பேருந்தை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் இன்று தொடங்கும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. 2 வழக்குகளிலுமே காவல்துறையினர் உடனடியாக நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில அடுத்த கட்ட நடவடிக்கைகளை, துரித நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருக்கிறார்கள். என்றால் அந்த உத்தரவில் இன்றிலிருந்தே, அதாவது நேற்றைய தினம் உத்தரவு பிறப்பித்தது, இன்றிலிருந்தே அந்த எஸ்ஐடி அதற்கான விசாரணையை தொடங்க வேண்டும். உடனடியாக அதற்கான ஆவணங்களை கரூர் போலீசார் கொடுக்க வேண்டும், கரூர் நகர போலீசார் அதை கொடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே அந்த ஆவணங்களை இன்றே பெற்று விசாரணையை அவர்கள் எஸ்ஐடி தொடங்குவதற்கு வாய்ப்பு. குறிப்பாக அந்த இடத்திற்கு சென்று, சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று நேரில் பார்ப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். இதுல முக்கியமாக இந்த உத்தரவுல மற்றொரு தகவல் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், பேருந்தினுடைய, விஜயினுடைய பிரச்சார பேருந்தினுடைய வெளியில் இருக்கக்கூடிய சிசிடிவி, அதே போன்று உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி, அந்த விஜய் உள்ளே பேருந்தின் உள்ளே இருக்கிறார். அதற்கு பிறகு அவருடைய அந்த கேரவனுக்கான அறைக்குள்ளே செல்கிறார். இதுவரை அங்கே கேமரா, சிசிடிவி கேமரா இருக்கிறது. அந்த கேமரா அனைத்தையுமே பறிமுதல் செய்ய வேண்டும். அதற்கான அதில் இருக்கக்கூடிய தரவுகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது பேருந்தினுடைய 2 பகுதியிலுமே கேமரா இருக்கிறது. முன்பக்கத்துல 2 பகுதியிலுமே கேமரா இருக்கிறது. பேருந்திற்கு உள்ளேயும் கேமரா இருக்கிறது. அவ யாரெல்லாம் அந்த பேருந்திலே விஜயுடன் அவர்கள் இருந்தார்கள், குறிப்பாக காவல்துறை குற்றம் சாட்டக்கூடிய அந்த பிரச்சார இடத்தை நெருங்குவதற்கு முன்பாக அவர்கள் உள்ளே சென்று விட்டார் என்று சொல்கிறார்கள்.
அந்த இடத்தில் வேற யாரெல்லாம் இருந்தார்கள், எப்பொழுது அவர் உள்ளே சென்றார், காலதாமதம் ஏற்படுத்துவதற்கான சூழல் அங்கு எதுவும் நிறைய இவற்றையெல்லாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்பதனால அந்த சிசிடிவி பதிவுகளை பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் அதிலே உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறது. எனவே அந்த பேருந்துல 2 பக்கம் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா தரவுகள், அதே போன்று உள்ளே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவுடைய தரவுகள் இவற்றையும் பறிமுதல் செய்வதற்கு உத்தரவிட்டிருக்காங்க. எனவே பேருந்தை பறிமுதல் செய்யும் பொழுது அதிலிருந்து அந்த தரவுகளையும் முழுமையாக காவல்துறையினர் எடுப்பார்கள். அல்லது அந்த தரவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா, ஏற்கனவே அவருடைய கட்சியினரால் எடுக்கப்பட்டிருக்கிறதா, அவற்றையும் கேட்டு பெறுவதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார். இது தொடர்பாக ஏற்கனவே கரூர் நகர போலீசாரே இந்த தரவுகளை தர வேண்டும், சிசிடிவி தரவுகளை தர வேண்டும் என்று அவர் தரப்பில் இருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நீதிமன்றமே இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பேருந்தை பறிமுதல் செய்வதற்கும் பேருந்தில் இருந்து அந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை தரவுகளை எடுப்பதற்கும் போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்க நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.